ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அம்மா எனக்கு கால் வலிக்குதுமா, முடியலம்மான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாமரை சொல்ல, சாவித்திரி மட்டும் எனக்கு என்ன இது தெரியுமா, வாட்ச்மேனை தீ கயத்துக்கு மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், அதுவாது போடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமே தீ கயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே அங்க இருக்கவங்க என்ன நீங்க என்ன மகாராணிகளா, நீங்களாம் ஏன் வேலையெல்லாம் செய்ய மாட்டீங்களா, ஒழுங்கா வேலையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்திரி கிட்ட தொடப்ப முறைலாம் கொடுத்துட்டு போறாங்க. இப்ப தாமரையால சாவித்திரியால 2 பேரால வேலையே செய்ய முடியறதில்ல. அம்மா நம்ம பாட்டுக்கு அங்க நிம்மதியா சந்தோஷமா இருந்திருக்கலாம். இப்ப வீட்டை விட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்படணும் தலையெடுத்தா நான் ஏதோ பெரிய ஆசைப்பட்டு கடைசியில இப்படி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, விடுடுன்னு சொல்லிட்டு மாறி மாறி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம ஈஸ்வரியோட நகை கடைக்காரங்க கால் பண்றாங்க. நீங்க வழியில் செய்ய சொன்னீங்க, எக்ஸ்ட்ரா 50,000 ரூபாய் ஆயிருக்குன்னு சொன்னதும் உடனே ஈஸ்வரி கிட்ட பணத்தை கேக்குறாங்க. ஏய், 50,000 ரூபாய் எங்கடி வச்சிருக்கா, நீ போய் உன் பெரியம்மா கிட்ட கேட்டுக்கோ, என்கிட்ட எல்லாம் பணம் இல்லைன்னு சொல்றாங்க. உடனே போயிட்டு மோகனா கிட்ட எனக்கு 50,000 ரூபாய் பணம் வேணும் பெரியம்மா, வழியில் செய்ய சொன்ன இடத்துல அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நீ ஏன் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி கேக்குறிய, குத்துசாவி மொத்தமும் இப்ப தமிழ் செல்வி கிட்ட தானமா இருக்கு, நீ பணத்தை அவகிட்ட வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. உடனே சித்ரா போயிட்டு ஏன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே தமிழ் திரும்பி பார்க்காம இருக்காங்க. என்னடி கூப்பிட்டு இருக்கேன், காதுல கேட்கலையா, எனக்கு என் அப்பா அம்மா தமிழ் செல்வின் அழகான பேரை வச்சிருக்காங்க, ஒண்ணு தமிழின் கூப்பிடு இல்ல தமிழ் செல்வின்னு சொல்லி கூப்பிடு, இப்படி சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல எனக்கு 50,000 ரூபாய் பணம் வேணும் ஏன்னு கேட்டதோ உடனே ஊரை கூட்டுற மாதிரி சத்தம் போடுறாங்க. உடனே வீட்டுல இருக்க எல்லாரும் வர்றாங்க. பெரியம்மா, நீங்க என்ன கேட்காம 1 ரூபாய் கூட கொடுக்காம நான் எவ்வளவு கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்க, ஆனா இவன் நேத்து என்ன கேள்வி கேட்கிறா, வழியிலுக்காக 50,000 ரூபாய் பணம் கேட்டா இப்படி சொல்றாங்க. உடனே தமிழ் அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா, பணத்தை கொடுத்தா என்ன ஏதுன்றத விசாரிச்சு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் பணத்தை கொடு, எதுவும் தெரிஞ்சுக்காம பணத்தெல்லாம் கொடுக்காதுன்னு அவங்க தான் சொன்னாங்க, அதை தான் நானும் செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிம்மா சித்ரா, இதுக்கு தான் சொல்லி கேட்டுட்டு நீ வாங்கிட்டு போயம்மான்னு சொன்னது, இவகிட்ட எல்லாம் கை ஏண்டி பணம் வாங்க வேண்டிய நிலைமையை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா கண்மணி வராங்கன்னு சொன்னதும் இப்ப பாட்டி போயிட்டு கண்மணியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த இடத்துல கண்மணி வராங்க. உடனே பாட்டின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வராங்க. வீட்டுக்குள்ள எல்லாரும் கண்மணி வந்ததை நினைச்சு அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.